ப்ரோ படம் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லராக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். 2 மணி நேரம் போகுது. எதாவது லேக் ஃபீல் பண்ணீங்களா? லேகு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து இது எப்படி சொல்கிறது, ஸ்க்ரீன் ப்ளே வைஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து ராயனோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அதையும் தாண்டி சார்லி அவரோட யதார்த்தமான நடிப்பை நல்லா காமிச்சிருந்தார் ப்ரோ. மியூசிக் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு எவ்வளோ மியூசிக் தேவையோ அந்த மியூசிக்கை கணக்கச்சிதமாக கொடுத்துருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஆக்சுவலி படம் வந்து சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு ரெண்டுமே பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. கேரக்டர்லாம் கூட சூப்பராக இருந்துச்சு. சென்ட்ராயன் கேரக்டரு அவர் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஸ்டோரி யாரும் இந்த மாதிரி எடுத்ததில்லை. இப்போ பார்த்ததுனால டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். சார்லி அவரெல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி இது. ப்ரோ ப்ரோ போர் எதுவுமே இல்லை ப்ரோ. அப்படியே பார்த்தாங்கன்னா அப்படியே ஜாலியாக போகுது. நல்லா தான் இருந்துச்சு. ஃபைண்டர் படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். ஸோ ஃபைண்டர் படம் வந்து சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாகவே போகுது. சென்ட்ராயன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்லி அவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நிறைய கேரக்டரும் இருக்குது. இது வந்து டேரக்டர் ஃபஸ்ட் படம் தானே ப்ரோ ஃபஸ்ட் படம் தானே இது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து படம் பண்ணியிருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட நல்லாவே இருக்குது படம். அது ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது. அவர் ஃபஸ்ட் படம் இல்லை தான், ஆனால் அது மாதிரி இருக்காது. நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அண்ட் தென் ஆக்டர் எல்லா கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக இதை வந்து ஃபேமிலியும் பார்க்கலாம். அண்ட் தென் சில்ட்ரன்ஸ் யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கே சுறுசுறுப்பாக பார்ப்பாங்க, என்ன நடக்குதுங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டடையில் எல்லோரும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைண்ட் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் வந்து ஃபாதரும் டாட்டரும் வந்து பார்க்க வேண்டிய மூவி. அவங்க ஃபாதர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. டாட்டர் வந்து அவங்க கம்பல்சரி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரேட்டிங் வந்து 10க்கு 7 தரலாம் ப்ரோ. சார்லி சார் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ராயன் ஓகே ப்ரோ. கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அவர் த்ரில்லும் நல்லா தான் பண்ணுறாப்புல. இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா த்ரில்லாக போச்சு. நெக்ஸ்ட் வந்து கேமரா நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. 2 மணி நேரம் போகுது. போகுது ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இது. படம் ஓகே தான் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, ரெண்டாவது ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சென்ட்ரல் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. நேச்சுரலாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சார்லி சார் நல்லா நடிச்சிருந்தார் ப்ரோ. ஃபுல்லாகவே அதான் ப்ரோ. யார் தப்பு செஞ்சாலும் அவங்க தான் ப்ரோ இது பண்ணணும். மற்ற பேர் யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி தான் ப்ரோ. நல்லா சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போயிருந்தாப்புல படத்தை. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதில் ஃபுல்லாகவே த்ரில்லராக வச்சிட்டார் அவரை. ஓகே தான். ரெண்டுமே ஒரு செட் ஆகுது போல் இப்போ தான். பரவாயில்ல. அது அப்போலேருந்தே இருக்கிற ப்ரோ. சார்லி சார்லாம் நேச்சுரல் ஆக்டிங் ப்ரோ. அதெல்லாம் அது பண்ணவே முடியாது. ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோவா இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் போச்சு எனக்கு. மியூசிக்லாம் கரெக்டான இடத்துல வச்சுக்கிறானுங்க. மியூசிக் தான் ப்ரோ படத்துக்கு எடுத்து கொடுத்துச்சு. கரெக்டாக வச்சுக்கிறாங்க எல்லாம். ஓகே. ஃபேமிலிலாம் நல்லா பார்க்கலாம் ப்ரோ. ரேட்டிங் 10க்கு 8 தரலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் லேகே இல்லாமல் போச்சு. எல்லா இடத்துலையுமே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க படத்தை. எல்லா ஃபேமிலி சூப்பராக எல்லாமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே படம் பிடிக்கும். சூப்பராக இருக்கு. சார்லி சார்லாம் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார். எந்த இடத்துலையுமே அவர் இதுவே பண்ணல, செம்மையாக பண்ணியிருந்தார் படம். அவர் தான் இந்த இடத்துல பயங்கரமான ஆக்டே பண்ணியிருந்தார். அவரோட ரோல் தான் செம்மையாக இருந்துச்சு. அவரோட ரோலை இங்கே அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு படம். லேகே கிடையாது, எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையுமே விறுவிறுப்பாக போச்சு படமே. எல்லா இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன வரும் தான் இருந்துச்சு படம். எந்த இடத்துலையுமே லேக் இல்லை. மியூசிக்லாம் இந்த படத்தில் மியூசிக்கே கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். எங்கேயுமே லேகே கிடையாது, செம்மையாக இருந்துச்சு படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இந்த கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு மாதிரி த்ரில்லராக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனாங்க படத்தையே. எந்த இடத்துலையுமே இதுவே இல்லை, செம்மையாக போச்சு படம். ஒரு 8 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். இன்னொரு டைம் பார்க்கலாம். எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருந்தது.
சார்லி சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. போச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. பார்க்கலாம்.